ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம 38 இன்ச் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேக் பார்ட்டில் தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு குறைவாகவும் டாட்டோட ஹைட்டு 3.5 இன்ச்சுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கிட்டே இந்த மாதிரி மார்க்கிங் சால்க்கு வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா பேக் சைடில் அப்படியே பதிஞ்சிரும். இப்போ அந்த இடத்துக்கிட்ட நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே மெயின் டாட் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்படி சமமாக எடுத்து விட்டுட்டு 1.5 இன்ச்சு அகலத்தில் 3 இன்ச்சு உயரத்தில் டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டு எடுத்துக்கலாம். கொக்கி பட்டி லூப் பட்டி சைடில் நம்ம சமமாக மடித்து விட்டுட்டு செகண்ட் டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டாட்டோட அகலம் 1/4 இன்ச்சுக்கு குறைவாகவும் டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சுலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த 2 டாட்டையும் பிடிச்சோம்னா சென்டரில் ஒரு லைன் மாதிரி வரும். நம்ம அதை மடித்து தேர்ட் டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடாக திருப்பி விட்டுட்டு இந்த 2 டாட்டையும் இப்படி பிடிச்சு பார்த்தோம்னா சென்டரில் இந்த மாதிரி லைன் மாதிரி வருது இல்லை, அந்த துணி அப்படியே மடித்து நம்ம தேர்ட் டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடு சமமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போதுமே டாட் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கப் ஷேப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 3 டாட்டையுமே கரெக்டான அளவில் பிடிச்சோன்னா இந்த மாதிரி தான் கப் ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரியே இன்னொரு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணினோம்ல, அதே மாதிரி இன்னொரு துணியும் உள் பக்கமாக வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பட்டிக்கு உள் பக்கமாக துணியை மடித்து ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பட்டி சுருங்காது, ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் துணியை உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ கொக்கி பட்டி லூப் பட்டி சைடாக எந்த சைடு வரும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கிராஸாக ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த கொக்கி பட்டி லூப் பட்டி சைடில் வரும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி துணி கொஞ்சம் முக்கோணாலாம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் டாட் பிடிச்சோம்ல, அந்த டாட்டை இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு தையல் அந்த டாட் மேலே படக்கூடாது, அதனால இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதோட கட்டிங் வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ரைட் சைடு. அதை இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம். நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஐப்பட்டி கட் பண்ணோம்னா 5 இன்ச்சு அகலத்தில் அது இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் துணியை பேக் சைடாக இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். நம்ம எந்த பக்கம் ஸ்டிச்சஸ் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி துணியை மடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். துணி இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு படிமான தையல் போடலாம். இப்போது நம்ம எந்த இடத்துக்கிட்ட பட்டி ஜாயின் பண்ணோமோ அந்த தையல் மேலேயே இந்த துணியை இந்த மாதிரி மடித்து அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸாக உள்ள துணியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட லெஃப்ட் சைடு.
இதில் நம்ம கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டியும் பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் துணியை மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ துணியை எடுத்து விட்டுட்டு நல்ல பக்கத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். இன்னொரு சைடை வச்சு செக் பண்ணிக்கலாம் பட்டியோட ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. கொக்கி பட்டி நம்ம எந்த இடத்துக்கிட்ட ஜாயின் பண்ணோமோ அது வரைக்கும் நம்ம உள்பக்கமாக மடிச்சிடணும். நம்ம இந்த இடத்துக்கிட்ட தான் ஜாயின் பண்ணோம். அது வரைக்கும் துணியை உள்பக்கமாக மடித்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இப்போ இதுலேயும் எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே ஹைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சைடு ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. அதே மாதிரி கொக்கி பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே சமமாக இருக்குது. நம்ம பேக் பார்ட்டில் டிசைன் வச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதனால் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். நாச்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக இப்போ எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ துணியை உள்பக்கமாக மடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம எப்போதும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தான் நெக் ஃபினிஷ் பண்ணுவோம். நான் இப்போ பேக் நெக்கு டிசைன் நெக் ஸ்டிச் பண்ணதுனால இப்போ தனித்தனியாக நெக் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஓரத்தில் அந்த துணி லைட்டாக தெரியும். அதை நம்ம இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வராத மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவில் ஓரத்தில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த சென்டரையே மார்க் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்குழி கட் பண்ணோம்ல அது ஃப்ரண்ட் பக்கமாக வரா மாதிரி வச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ்லேருந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்ல அந்த துணியை கொஞ்சம் மேற்பக்கமாக இழுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி பக்கத்தில் ஒரு 4 ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். ஒரே அளவுலேயே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓரத்தில் எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எப்படி தையல் ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஆம்போல் சைடில் துணியை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.